எனக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு பகுதி அழகாக நமக்கு கற்றுத்தருகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்விதமாக நமக்கு சொல்லுகின்றது. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் என்று அந்த பகுதியிலே நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி அழகாக நமக்கு கற்றுத்தருகிறது. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகின்றது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சமுதாயத்தில், உலகத்தில் சேவை செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் சேவை செய்கின்றவர்களாக, ஆண்டவருக்கு சேவை செய்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஒருவேளை ஒரு சிலரை ஆண்டவர் ஊழியத்திற்கென்று முழு நேரமாக பிரித்தெடுத்திருக்கின்றார். அவர்கள் முழு நேரமாக ஆண்டவருடைய திருப்பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்காக தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அறிந்து வைத்திருக்கின்றார். இரண்டாவது பகுதி விதமாக சொல்கின்றது. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி என்று அந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போ தாயின் வயிற்றிலே கருவாக உருவாக்கப்பட்ட நாம் அந்த தாயின் கர்ப்பத்திலேயே நம்மை ஆண்டவர் அறிந்து ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் முன்னே, வெளிப்படும் முன்னே நம் அனைவரையும் ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். எதற்காக? ஆண்டவருடைய திருப்பணியை, ஆண்டவருடைய சேவையை செய்வதற்காக. நாம் கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்ட உடனேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்ப்பத்திலே நம்மை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நாம் உணர்கிறோமா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம், நல்ல காரியம். நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஏற்கனவே நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நம்மை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கின்றார். கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். இறுதியாக அந்த வசனம் சொல்கின்றது, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஊழியத்திற்கென்று நாம் அர்ப்பணித்திருக்கிறோம், ஆண்டவருடைய சேவையை செய்கிறோம். இந்த வசனத்தினுடைய இறுதி பகுதியை நாம் சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய திருப்பணியை இன்னும் சிறப்பாக செய்ய ஆண்டவர் கிருபை செய்வாராக. இவ்விதமாக அந்த இறுதி பகுதி சொல்கிறது, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லியிருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற நாம் ஆண்டவருடைய பணிக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதை மாத்திரம் நாம் சிறப்பாக, முதன்மையாக, முழு நேரத்தையும் ஊழியத்திற்கென்று நம்மை அர்ப்பணித்து செய்ய வேண்டும் என்று இயேசுநாதர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியாக ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த பணியை நாம் செய்கிறோமா? அல்லது வேறு ஏதோ ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறோமா? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய சேவையை செய்ய அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய சேவையை செய்து கொண்டிருக்கின்றவர்கள், சேவை பணியை, ஆண்டவருடைய பணியை விட்டுவிட்டு பிரதானமாக நாம் எதை செய்கின்றோம்? ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் என்று இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நம்மை கட்டளையிட்டிருக்கிறார்.
நீ தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வேதத்திலே சங்கீதம் 139 சங்கீதம் 15-16 வசனம் இவ்விதமாக சொல்கிறது. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, என் அவயவங்களில் ஒன்றும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் அவ்விதமாக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், நம்மை வைத்திருக்கிறார். நாம் சிறப்பானவர்கள். எனவே நாம் ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணித்து வாழ பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கென்று நாம் முழுமையாக சேவை செய்ய வேண்டும் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். சேவை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். அன்பானவர்களே, 51 சங்கீதம் 7வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவருடைய சேவைக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகிய நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். எதனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்? நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சங்கீதக்காரன் சொல்வதைப் போல நாம் நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சேவையை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக தீர்க்கதரிசியாக ஆண்டவர் நம்மை கட்டளையிட்டிருக்கிறார். தீர்க்கதரிசியாக ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றுவதற்கு. பிரியமானவர்களே, வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அநேக காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்வதற்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், அநேக வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை நாம் ஆண்டவருடைய சேவைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அன்பானவர்களே, இந்த வரங்களை நாம் ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துகிறோமா? ஆண்டவர் தந்த தாளந்துகளை நாம் அபிதமாக பயன்படுத்துகிறோமா என்று நம்மை சற்று சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் உன்னை கட்டளையிட்டேன். கொலோசையர் 3 22 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நம்மை கட்டளையிட்டிருக்கிறார். நாம் எப்படி ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்ற வேண்டும்? பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடம் இல்லாத இருதயத்தோடே ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கட்டளையை நாம் ஏற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய திருப்பணியை நாம் அவ்விதமாக சிறப்பாக நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை செய்வாராக. தொடர்ந்து நாம் 1 பேதுரு 5 முதலாம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு அழகாக கற்றுத் தருகிறார். பிரியமானவர்களே, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்கு அல்ல,
உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்வதால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அழகாக சொல்லியிருக்குல்ல. ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் இவ்விதமாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய மந்தையை நாம் சிறப்பாக மேய்த்து, அது ஒருவேளை கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல, மனப்பூர்வமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை இன்னும் சிறப்பாய் எவ்வளவு சிறப்பாய் செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக செய்ய வேண்டும். மனப்பூர்வமாய், அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாகமாக நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோமா? உற்சாகமாக செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வருகை நெருங்கி விட்டது. எனவே நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்ய வேண்டும். மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்ய வேண்டும். அன்பானவர்களே, மாதிரியாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாகிய நாம், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய ஆடுகளுக்கு ஒரு மாதிரியாக, ஒரு முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். கண்காணிப்பு சிறப்பாக செய்ய வேண்டும். ஆடுகள் எப்படி இருக்கின்றது, செழிப்பாக இருக்கின்றதா என்று நாம் பார்க்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். அன்பானவர்களே, அவ்விதமாக நாம் இருக்கும்போது ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் சிறப்பாக செய்ய ஆண்டவர் பலன் தருவாராக. ஆண்டவர் இன்னும் பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்பி வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதனாலே இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறபடி நாம் கனம் பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் எங்களை நம்பி உடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு இந்த ஊழியத்தை தந்திருக்கிறீர் அப்பா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த ஊழியத்தை, இந்த சேவையை, உமக்கு செய்யும் சேவையை ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி செய்ய எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் விரும்புகிறபடி அல்ல ஆண்டவரே. ஊழியத்தை தவிர மற்ற காரியங்களை சிறப்பாக செய்வதை விட்டுவிட்டு உடைய ஊழியத்தை மாத்திரம் சிறப்பாக செய்ய 100க்கு 100 முழு நேரமும் எங்களை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவரே உம்முடைய சேவை செய்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோவை நீங்கள் அநேகருக்கு பயன் அடைய நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது இன்னும் ஆல்டர் பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய ஆலோசனையை கமெண்டில் தெரிவியுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.